இப்போல்லாம் நெறைய பேரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. பட் அதுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்ல. அண்ட் என்கிட்ட ரொம்ப ஸ்பேஸுமே இல்ல. எந்த ஒரு செலவுமே ஆகாம நான் ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பிளான்ட் வளர்க்குறதுக்கு. இதுக்கு ஏதாவது ஐடியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளியர் சொல்யூஷனா தான் இருக்க போது. அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்டன எப்படி சிம்பிளா ஸ்டார்ட் பண்றது அண்ட் ரொம்ப செலவுமே பண்ணாம. ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, செடி வைக்கிறதுக்கு எந்த ஒரு லேண்டுமே என்கிட்ட இல்ல. அண்ட் இதுக்கு வந்து தொட்டிலாம் வாங்கணும், எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெத்தட்க்கு எந்த ஒரு ஸ்பேஸ் எதுவுமே தேவையில்ல. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ தான் நீங்கள் கார்டன் என்னவே தெரியாது, ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பிளான்ட்டை தான். ஸோ மைக்ரோ கிரீன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம கோதுமை இருக்கும் இல்லையா, நம்ம கோதுமை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஊற போட்டுருங்க நைட்டு. ஸோ ஒரு 12 ஹார்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கண்டெய்னர் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டப்பாலாம் இருக்கும். அந்த டப்பாவில் நல்லா கீழே வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பொழு பொழுன்னு இருக்கணும் அந்த மண். களிமண் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ பொழு பொழுன்னு இருக்கிற மண் வந்து போட்டுக்கோ. கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டுட்டு கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் நைட் ஊற வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த கோதுமை விதை இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மணல் வச்சு மூடிக்கோங்க. மூடி இதை வந்து நல்லா ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது தண்ணி அதிகமாக கீழே அந்த ஓட்டையிலேருந்து தண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்கள் விண்டோ ஸ்லாப்பில் இல்லை உங்கள் கிச்சனில் எங்கேயாவது வச்சுக்கலாம். வெயில் படாமல் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 7 நாள் இருந்தாலே போதும். 7 நாளில் நல்லாவே வளர்ந்துடும். இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா வீட் கிராஸ் ஜூஸாக ஆயிரும். ஸோ நம்ம செடியும் வளர்த்த மாதிரி ஆயிரும். அதுலேருந்து சில பெனிஃபிட்ஸும் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கிட்ஸ்லாம் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுமே வந்து நல்லா என்தூசியாசமாக நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. கார்டன்லையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ நானே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே தந்திருக்கேன். ஸோ டைம் இருந்தால் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இதை ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, புதினா. ஸோ புதினா வந்து பிகினராக மண்ணில் வளர்க்கும் போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர புதினாவை நல்லா கட் பண்ணிடுங்க. இலையெல்லாம் கட் பண்ணக்கப்புறமா அந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பழைய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பழைய வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்தக்கப்புறமா நம்ம புதினா தண்டுலாம் இருக்குல்ல, புதினா ஸ்டெம், அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் 3 to 4 டேஸ் நீங்கள் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதே தான் ஒரு விண்டோ ஸ்லாப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. வெயில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த தண்ணி மட்டும் 4 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம மண்ணில் தான் விவசாயம் பண்ணுவோம். மண் இல்லாமல் தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறது பேர் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஒரு 15 டேஸ் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த புதினா தண்ணியில் வர்றதை பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா எப்படி தண்ணியில் போட சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் மணி பிளான்ட் இருக்கும் இல்லையா, மணி பிளான்ட் வந்து நிறைய பேரோட பக்கத்து வீட்டிலே இருக்கும். அந்த மணி பிளான்ட்டை நீங்கள் தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுவுமே நல்லா வளரும். நீங்கள் மணி பிளான்ட் நீங்கள் தண்ணியில் நல்லா வளர்த்துட்டீங்க, நல்லா வளருது அப்படின்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கட்டிங் எடுத்துக்கோங்க மணி பிளான்ட்டு. அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன சைஸாக ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு மண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கிற மாதிரி மண் பார்த்துக்கோங்க. அந்த மண்ணில் வந்து ஆட்டு எரு இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வெயிலில் காய வச்சு மக்கி பவுடர் பொடி மாதிரி ஆக்கி அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் மணி பிளான்ட்டை
நடவு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா, பாதி வெயில் பாதி நிழல் அந்த மாதிரி அதை நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழே அந்த மாதிரி சில இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் மணி பிளான்ட்டில் தண்ணி அதிகமாக ஊற்றவே கூடாது. ஒரு நாள் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க ஈவினிங் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் இல்லை 1 டேஸ் கழிச்சு அதே பேட்டர்னில் ஈவினிங் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், மணி பிளான்ட்டுமே நல்லா வளர்ந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில நாலேஜ்லாம் வர ஆரம்பிச்சிடும் கார்டனிங்கில். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பார்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சு சில ஈஸியான பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உரம் எதுவுமே வந்து நீங்கள் கடையிலையுமே வாங்க தேவையில்லை. உரம் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, லைக் நம்ம வீட்டில் அம்மா சமைப்பாங்க இல்லையா, அப்போது வெங்காயத்தோல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். சில வெங்காயத்தோல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்ம கப் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த கப்பில் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தோல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த 24 ஹவர்ஸில் அந்த வெங்காயத்தோலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இறங்கிரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 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 5 மடங்கு தண்ணி இருக்கும் இல்லையா, அதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். 15 நாள் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் உரமும் கொடுக்கலாம். இது இல்லை அப்படின்னா, நான் ஆட்டு எரு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஆட்டு எருவும் நீங்கள் கொடுக்கலாம். கம்போஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கம்போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கம்போஸ்ட்டாக செஞ்சு உங்கள் பிளான்ட்ஸ்க்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக எந்த ஒரு உரமுமே நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வெளியே எதுவுமே வாங்காதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மைக்ரோ க்ரீன்ஸ், அதுக்கப்புறம் புதினா எப்படி வளர்க்குறது அண்டு மணி பிளான்ட் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன் வீடியோஸ். அண்ட் நிறையா ரீச்சுமே வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். கார்டனில் பேசிக்ஸ் நான் சொல்லாமல் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதை ட்ரை பண்ணும்போது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், நன்றி.